வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 1987 ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 68 பேரின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. யாழ் போதனா மருத்துவமனையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட மருத்துவமனை சமூகத்தினர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு நினைவு சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நோயாளிகளுக்கு சக்கர நாற்காலிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் திகதி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய இராணுவத்தினர் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் 68 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசார செவ்வந்தி மறைந்திருப்பதற்கு அடைக்கலம் கொடுத்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி, அம்பாள்குளம் மற்றும் உதயநகர் பகுதிகளை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நாடளாவிய ரீதியில் இதுவரையான காலப்பகுதியில் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலைமை மேலும் தீவிரமடையும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 40,461 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 22 பேர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு பரவலின் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு 7 சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயம் மிக்க பகுதிகளாகவும் 183 குறிப்பிடத்தக்க அளவு டெங்கு அபாயம் மிக்க பகுதிகளாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தாம் வாழும் சூழலில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய பகுதிகளை இனங்கண்டு அவற்றை இல்லாதொழித்து சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக விசாரணைக்காக இசார செவ்வந்தி, அலுத்கம, தொடந்துவ, மித்தனிய உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர் நேற்று முன்தினம் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்றும் கூறப்படுகின்றது. அதேவேளை இசாராவுடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற பெண்ணை ஏமாற்றியே நேபாளத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. கெகல் பத்திர பத்மேவின் ஆலோசனைக்கு அமைய இசாராவின் தோற்றத்தை ஒத்த யுவதி ஒருவரை தேடும் பணியில் சுரேஷ் என்பவர் ஈடுபட்ட போதே தக்சியை அவர்கள் சந்தித்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது. தக்சிக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறியே நேபாளம் அழைத்து சென்றுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அயோத்தி சரஜு நதிக்கரையில் நேற்று 29 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு புதிய உலக சாதனை படைக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 2128 அர்ச்சகர்கள் நடாத்திய பிரமாண்ட ஆரத்தி வழிபாடும் உலக சாதனை படைத்துள்ளது. தீபாவளியையொட்டி அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ராமர் கோயில் வளாகத்தில் நேற்று அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்ற நிலையில் ராமாயண காட்சிகள், கும்பமேளா, மகளிர் முன்னேற்றம், பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்ட ஊர்திகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அயோத்தி சரஜு நதிக்கரையின் 56 படித்துறைகளில் நேற்று மாலை 29 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதற்காக 73,000 லிட்டர் எண்ணெய், 55 லட்சம் பருத்தி திரைகள் பயன்படுத்தப்பட்டன. 33,000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் விளக்குகளை ஏற்றினர். ஒரே நேரத்தில் 29 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டது புதிய உலக சாதனையாகும். சரஜு நதியின் படித்துறைகளில் நேற்று ஒரே நேரத்தில் 2128 அர்ச்சகர்கள் நடாத்திய பிரமாண்ட ஆரத்தி வழிபாடும் உலக சாதனை படைத்துள்ளது. 1100 ட்ரோன்கள் மூலம் சிறப்பு கண்காட்சி நடாத்தப்பட்டது. இதில் ராமர், அனுமர், ராமர் பாலம், அயோத்தி கோயில் போன்ற உருவங்களை மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தனர். அயோத்தி ராமர் கோயிலில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் வடம் பிடித்து இழுத்து ராமர் சீதை தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார்.
ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஒன்று ஓடு பாதையில் இருந்து விலகி அருகிலுள்ள வாகனத்தில் மோதி கடலில் விழுந்துள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துருக்கிய சரக்கு விமான நிறுவனமான ARACTக்கு சொந்தமான போயிங் 747-481 எமிரேட்ஸ் EK9788 விமானமே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றதுடன் விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் விமானத்தில் இருந்து 4 பணியாளர்கள் உயிர் தப்பிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட ஒரு பாதையை மூட விமான நிலைய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவி சமரி அத்தபத்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 4000 ஓட்டங்களை பெற்று முதல் இலங்கை வீராங்கனையாக சாதனை படைத்துள்ளார். பங்களாதேஷுக்கு எதிராக நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற மகளிர் உலக கிண்ண போட்டியின் ஆரம்ப சுற்று ஆட்டத்தில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சார்பில் ஆரம்ப வீராங்கனையாக அவர் 43 பந்துகளில் 46 ஓட்டங்களை பெற்றபோதே இந்த மைல்கல்லை எட்டியுள்ளார். இதன் மூலம் அவர் இதுவரை 120 ஒருநாள் சர்வதேச போட்டியில் 9 சதம் 20 அரை சதங்களுடன் 4045 ஓட்டங்களை பெற்றுள்ளார். இலங்கை சார்பில் அடுத்து அதிகக்கூடிய ஓட்டங்களை பெற்ற வீராங்கனையாக சிசிகலா ஸ்ரீவர்தனை இருப்பதோடு அவர் 118 போட்டிகளில் 2029 ஓட்டங்களை பெற்றுள்ளார். இதேவேளை ஒருநாள் சர்வதேச போட்டியில் 4000க்கும் மேல் ஓட்டங்களை பெற்ற 20வது வீராங்கனையாகவும் சமரி அத்தபத்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.